எங்க என் பேரு பானுமதி. நான் இங்க எக்கத்தாம்பாளையம் புதுவளத்துல வசிக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பிரச்சனைங்க. இந்த தேவையில்லாத பிரச்சனையில கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. எங்க நிலத்த வந்து சென்னிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு அவி வந்து நிலத்த வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. எனக்கு புள்ளையும் நானும் இப்ப நாங்க ஹாஸ்டல்ல இருக்கிற சமயத்துல வீட்ட வந்து பிரிச்சுட்டாங்க. எங்களையும் வந்து வீட்ட பிரிச்சு போட்டு இப்ப நாங்க 2 பேரும் எங்க போறதுன்னு தெரியாத இப்ப ரொம்ப சிரமத்துல இருக்கிறேங்க. இப்ப படிக்கிறக்கு செலவுக்கு எதுக்குமே பணமும் இதுவரைக்கும் எதுவுமே குடுக்கவே இல்லைங்க. ரொம்ப அவிய தொந்தரவு பிரபு சென்னிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு அவிய ரொம்ப எங்கள மன உளைச்சல் பண்றாங்க. புள்ளையும் படிக்கிறக்கு விட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே ரொம்ப சிரமப்படுத்துறாங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குதுங்க. அவர் என்ன கட்சி சொன்னாங்க? திமுக ஒன்றிய செயலாளரா இருக்கிறாருங்க சென்னிமலையில. நீங்க தான் ஏற்கனவே பணம் வாங்கிருந்தீங்களா? இல்லைங்க. எதுவுமே இல்லைங்க. இந்த குடும்ப பிரச்சனைய இது பண்ணிக்கிட்டு அவிய கொண்டுட்டு வந்து உள்ள வந்து எல்லாம் எங்க சொத்த வந்து அபகரிக்க பார்க்கறாங்க. உங்க பேருங்க? பானுமதி. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து எங்க கம்ப்ளைண்ட் அவிய எடுக்கவே இல்லைங்க சென்னிமலை ஸ்டேஷன்ல. நானும் புள்ளையும் நிக்காம கொண்டுட்டு போய் கம்ப்ளைண்ட் யூபிஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுத்தேன். எதுவுமே எங்ககிட்ட இருந்து எதுவுமே வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள அடிச்சுட்டு நாங்க வழி பொறுக்க முடியாத பெருந்துறை ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கேயும் எதுவுமே வந்து விசாரிக்கவே இல்லைங்க சென்னிமலை ஸ்டேஷன்ல இருந்து. வீடு பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 100 கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுவும் சென்னிமலை தான் வந்ததுங்க. ஆனா அவியெல்லாம் இப்படி எதுவுமே பிரிக்கவே இல்ல. நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லைங்க. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். முன்னத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அடுத்த நாள் வந்து கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே எடுக்கவே இல்லைங்க சென்னிமலை ஸ்டேஷன்ல. நாங்களும் ஃபோன் பண்ணி எல்லா பக்கம் ஃபோன் பண்ணாலும் சென்னிமலை ஸ்டேஷன் தான் வருது. ஆனா எங்க கம்ப்ளைண்ட் அவிங்க எடுக்கவே இல்லைங்க. உங்க கோரிக்கை என்ன? கோரிக்கை இப்ப நாங்க வீட்ல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு இல்லைங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. புள்ள காலேஜ் போகணும், அதுவும் போக முடியாது. எதுவுமே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறேங்க. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.